ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம இட்லிக்கு மாவு அரைக்க போகிறோம். இப்போ இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நம்ம ரேஷன் பச்சரிசி கூட ரேஷன் புழுங்கரிசி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ, இது டம்ளர்லையோ இல்லாட்டி நீங்கள் உலக்கில் கூட அளக்கலாம். எந்த டம்ளரில் அளக்குறோமோ அந்த டம்ளருக்கு 5 டம்ளர் இட்லி அரிசி போட போகிறேன். இப்போ பாருங்கள், 1 டம்ளர் ஃபுல்லாக போடணும். இது 2, 3, 4, 5. இப்போது 5 டம்ளர் இட்லி அரிசி போட்டுட்டோம். நீங்கள் ரேஷன் புழுங்கல் அரிசி கூட போடலாம். இப்போ 5 டம்ளர் போட்டுக்கலாமா? போட்டாச்சு. இப்போது அதே டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி போட்டுக்கலாம். 5 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி போட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி அலசுங்க. நல்லா அலசிங்கன்னா தான் அந்த அரிசியில் இருக்க அந்த ஸ்டார்ச்லாம் வந்துடும். இட்லி நல்லா கொஞ்சம் புசு புசுன்னு வரும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்குதுன்னு. இந்தளவுக்கு அலசி எடுத்திங்கன்னா தான் இட்லி நல்லா ஒயிட்டாக வரும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இட்லியோட சாஃப்ட்னஸ்க்கு இந்த வெந்தயம் தான் மெயினான ரீசன். அதனால் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதே டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளர் தான். அதாவது 5 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்தை ஒரு 2 ஹவர் ஊற வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா கிரைண்டர் உடனே சூடாகாது. மாவு டக்குன்னு நல்லா புளிச்சு பொங்கி வரும். இது உளுந்து ஒரு 2 ஹவர் ஊறினா போதும். இதே இது இட்லி அரிசி கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 ஹவர் ஊறணும். அப்படி ஊறினா தான் நல்லா அரைப்படும். இல்லாட்டி குருணையாக நிற்கிற மாதிரி இருக்கும். இட்லி ரவை ரவையாக இருக்கும். ஒரு 5 ஹவர் 6 ஹவர் ஊறிச்சுன்னா இட்லி நல்லாவே மாவு சாஃப்டாகவே அரைச்சிரும். இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இட்லி ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.